அன்பான நேயர்களே, மிளகு இரத்த சுத்தியோடு இல்லாமல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை தரிகட்டு ஓடக்கூடிய அந்த கிருமிகளை தடுத்து நிறுத்தும். மேலும் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த கிருமிகளை அழித்து ஒழிக்கும். சுக்கை சாதாரணமாக நாம் வாயிலிட்டு மென்று சுவைத்தோமானால் அதன் நீரினால் அங்கு இருக்கக்கூடிய ரணங்கள் ஆறி கரகரப்புத்தன்மை தீர்ந்து அற்புதமான ஒரு பலன் தரும் என்பதால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சீரகம். அன்பான நேயர்களே, சீரகம் பல்வேறு வகையான உறுப்புகளுக்கு அருமருந்தாகவும், ஒரு புறநோயாளியை எவ்வாறு ஒரு மருத்துவர்கள் கவனிப்பார்களோ அதே அளவிற்கு அகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை கவனிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவர் போல் செயல்படுவதால் நாம் சீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக திப்பிலி. திப்பிலி மிக சிறந்த வெட்டை நோயை தணிக்கும். அஸ்தி வெட்டை, அஸ்தி ஜுரம் என்று சொல்லக்கூடிய தொடர் ஜுரத்தை நீக்கும். குரல் கம்மல் என்று சொல்லக்கூடிய தொண்டைக்கட்டை நீக்கும் என்பதால் நாம் திப்பிலியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சுத்தமான தேன். அன்பான நேயர்களே, சூரணங்கள், கிருதங்கள், லேகியங்கள் இவற்றை செய்வதற்கும் சூரணங்களை சாப்பிடுவதற்கும் சுத்தமான தேன் ஒரு அருமருந்து என்பதனாலும் தேனை கொண்டு பல்வேறு வகையான மருந்துகள் செய்யலாம் என்பதால் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக ஏலக்காய். அஜீரணத்தன்மையை நீக்கி ஜீரணத்தன்மையை அதிகரித்து பல்வேறு வகையான நோய்களுக்கு அருமருந்து என்பதால் ஏலக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாட்டு பசுனை. மிக சிறந்த உஷ்ணம் போக்கி என்று பெயர். நமக்கு வறட்டு இருமல், தொண்டைக்கட்டு, கடுமையான வறட்டு இருமலோடு கக்குவான் என்ற நோய் வருவதற்கு உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணமும் கபமும் காரணம். அந்த சளியும் உஷ்ணத்தையும் தணிக்கக்கூடிய ஆற்றல் நாட்டு பசுனையில் இருப்பதால் நாட்டு பசுனையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களில் கொண்டு ஓர் அற்புதமான பஞ்ச தீபாக்னி சூரணம் ஒன்றை செய்ய போகிறோம். அந்த சூரணத்தை எவ்வாறு செய்யலாம், அதன் செய்முறையும் இப்பொழுது பார்க்கலாம்.